கைஸ், கௌதம் ஹியர். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஜியோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கம்பெனி எல்லாத்துக்கும் தெரியும். ரிலையன்ஸ் பேஸ் பண்ண ஒரு கம்பெனி, அதாவது அம்பானியோட கம்பெனி. ஸோ அந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸை ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஓகே ஃப்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன ரோலுக்கு ஹையர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறையவே கேள்விகள் வரும். ஸோ ஆனால் அவங்க டீம்லையுமே வந்து ஐடி டீம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டீமுமே இருக்குது. ஸோ இப்போ அவங்களே நிறையா ப்ராடக்ட்ஸ்லாம் மேக் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்குமே வந்து அவங்க வெளியே வந்து சர்வீஸ் கொடுக்க மாட்டாங்க, அவங்களே ஓனாக ஒரு ஐடி டீம் கண்டிப்பாக வச்சிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து அவங்களுக்கு பெஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஜியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரைனி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு ப்ரோக்ராம்க்கு வந்து நமக்கு வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க ஃப்ரெஷர்ஸை. ஸோ அது யார் யார் ஹையர் பண்ணுறாங்க, ஸோ அதுக்கு என்ன ஸ்கில் செட் எதிர்பார்க்குறாங்க, ஸோ அதுக்கு மினிமம் அண்ட் மேக்ஸிமம் குவாலிஃபிகேஷன் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பிகாஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆஃப் கேம்பஸில் எப்படி ஜாப் தேடுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க வீடியோஸ் நம்ம எல்லா சேனலாக ரெகுலராக போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக உங்கள் ஆஃப் கேம்பஸில் ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த லிங்க் பார்த்தீங்கன்னா நான் ஒரு டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு முதல் கொண்டு எல்லாமே இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கைஸ், இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜியோ ஆஃப் கேம்பஸ் டிரைவ் 2023 ஃபார் கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரைனி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி எல்லாத்துக்கும் தெரியும் கம்பெனி நேம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜியோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்குமே தெரியும் ஜியோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குன்னா யார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கம்பெனியோட ஃபவுண்டர் யார், ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் பேசிக்கே தெரியும். பிகாஸ் எல்லாமே அவங்களோட சிம்மை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களோட நெட்வொர்க்ஸ் தான் நம்ம எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் ரோல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரைனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் லொகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெல்லியில் கொடுத்துருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் தான் கொடுத்திருக்காங்க. சோ அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் தான் இவங்க வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பிஇ பிடெக் எனி டிசிப்ளின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சோ அதுக்கப்புறம் மெயின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சர்டிஃபிகேஷன் இன் சிஸ்கோ சிசிஎன்ஏ ப்ரிஃபர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சோ சிசிஎன்ஏ ஐ மீன் சிஸ்கோ சர்டிஃபிகேஷன் முடிச்சிருந்தா அவங்களுக்கு வந்து மோஸ்ட் ப்ரிஃபர்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சோ பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எனி பேட்ச் வேணா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. சோ ஜாபோட டைப் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் டைமா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் சேலரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 LPA அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து நான் நெட்டில் ஐ மீன் ஆம்பிஷன் பாக்ஸில் பார்த்தேன். ஸோ ஆனால் இவங்க வந்து பெஸ்ட் இன் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 5 LPA அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃபும் நான் உங்களுக்கு வந்து எண்ட் ஆஃப் தி வீடியோவில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நான் ஷோ பண்ணுறேன். ஓகே, ஜியோ ஆஃப் கேம்பஸ் டிரைவ் 2023 ரெக்ரூட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் ஐ மீன் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங்கில் அந்த ஃபண்டமெண்டல்ஸில் உங்களுக்கு கண்டிப்பாக சம் நாலேஜஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபெமிலாரிட்டி வித் பெஸ்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ப்ராக்டிசஸ் அண்ட் டெவலப்மெண்ட் மாடல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ப்ராக்டிஸில் உங்களுக்கு அந்த டெவலப்மெண்ட் மாடலில் சம் ஃபெமிலாரிட்டி ஐ மீன் ஒர்க் ஃப்ளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பேசிக்காக ஸ்கில்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அந்த ஸ்கில்ஸில் என்ன கேட்டிருக்காங்கன்னா interpersonal skills and problem solving and analytical skills and team player I mean good team player and technical orientation அப்படின்னு சொல்லிட்டு some basic skills தான் இவங்க வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க மெயினாக ரெண்டு கேட்டிருக்கிறது என்னன்னா கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ப்ராக்டிசஸ் அண்ட் டெவலப்மெண்ட் மாடல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு கிராஜுவேட்டுக்கு இருக்க ஸ்கில்ஸ் தான் இவங்க வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா கேரி அவுட் ரெக்ரூட்மெண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் பிஸ்னஸ் பிளானிங் அண்ட் ரெகுலேட்டரி டீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி பிளான் அண்ட் ரெகுலேட்டரி நீங்கள் வந்து டீம்ஸாக ஒர்க் ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பிளான் நெட்வொர்க் அண்ட் டிசைன் ஆர்கிடெக்சர் ஆஃப் ஃபார் ஆல் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் மட்டும் பண்ணல, வெரைட்டி ஆஃப் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வெரைட்டி ஆஃப் பிஸ்னஸில் வந்து நெட்வொர்க்கிங் டிசைன் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் அந்த பிளானிங்க்கான ஆர்கிடெக்சர் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கண்டக்ட் ஆப்ரேஷனல் பிளானிங் ஃபார் ரெஸ்பெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் நெட்வொர்க் கெப்பாசிட்டி planning to meet customer demands and maintain construction free network அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கஸ்டமரோட டிமாண்ட்ஸ் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பிஸ்னஸை பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அசிஸ்ட் இன் யுவர் வெண்டார் எவாலுவேஷன் இன் வேலிடேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்போசிட் இருக்க கஸ்டமர்ஸோட வெண்டாரை வந்து நீங்கள் வந்து எவாலுவேஷன் பண்ணணும், ஐ மீன் அவங்களோட வேலிடேஷன் ப்ராசஸை வந்து நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டீடெயில் அவுட் இன்ஜினியரிங் ஃபார் LTE அண்ட் FTTH அண்ட் என்டர்பிரைசஸ் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நெட்வொர்க் ஃபண்டமெண்டல்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் டீடெயில் அவுட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜென்ரேட் இன்ஜினியரிங் டாக்குமெண்ட் பர் நோட் அண்ட் மந்த்லி ஆப்ரேட்டிங் பிளான் ஃபார் பிளானட் ஈவெண்ட்
எக்ஸிக்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இன்ஜினியரிங் டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் தான் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கோஆர்டினேட் வித் கிராஸ் ஃபங்க்ஷனல் டீம் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து உங்களோட டொமைனில் மட்டும் ஒர்க் பண்ணாமல் இல்லாமல் ஸோ அடுத்த டொமைனில் கிராஸ் டொமைனில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்ஷூர் அதரன்ஸ் டு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் process to achieve under objectives அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் enhance technical knowledge by attending technical seminars and technical webinars அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த ரோலில் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் நாலேஜில் டெக்னிக்கல் செமினார் அண்ட் வெபினார்ஸ் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிராஜுவேட் ட்ரைனி நெட்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 26th ஆகஸ்ட் தான் இந்த ஜாப் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமாக தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரெக்ரூட்மெண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா அப்ளை நவ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு பட்டன் இருக்குது ப்ளூ கலரில். ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இப்படி ஒரு ஃபார்ம் வந்து ஷோ ஆகும். ப்ளீஸ் அப்டேட் யுவர் ப்ரொஃபைல் அப்லோட் யுவர் ரெஸ்யூம் டு அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்தால் ஸோ அந்த இமெயில் ஐடி கொடுத்து பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க, லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி அக்கௌண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நியூ யூசர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பட்டிருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நியூ யூசர் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரியேட் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அந்த கிரியேட் ப்ரொஃபைலில் உங்களோட இமெயில் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு சம்திங் ஏதாவது ஒரு 10 டிஜிட் ஆர் 16 டிஜிட் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க, உங்களோட வேலிடான ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துட்டு ஸோ அதுக்கப்புறம் அந்த பாஸ்வேர்ட்லேயுமே கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு இருக்குது. ஸோ அந்த பாஸ்வேர்டு ஒரு தடவை என்ட்ரி பண்ணிவிட்டு ஸோ ரீஎன்டர் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க, உங்களோட நேமை கொடுத்துக்கோங்க. ஸோ அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நேம் மஸ்ட் பி எஸ் அண்ட் பேர் ஆதார் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. உங்கள் ஆதார் கார்டில் எப்படி நேம் இருக்கோ ஸோ அந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க. ஸோ வேலிடான லாஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க. லாஸ்ட் நேம்னா அப்பாவோட நேமோ ஆர் வந்து இன்ஷியலோ கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த இயரில் எந்த மந்த் எந்த டேட்டில் பிறந்தீங்களோ ஸோ அந்த டேட் ஆஃப் பர்த் இயரை கொடுத்துக்கோங்க. அதுவுமே வந்து உங்களுக்கு ஆதார் கார்டில் இருக்க மாதிரி தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கண்ட்ரி கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த கண்ட்ரியோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்களோட வேலிடான ஃபோன் நம்பர் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்டர் தி கோடு கேப்சா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இங்கே இருக்க கேப்சா வந்து நீங்கள் வந்து பார்த்து என்டர் பண்ணிட்டு ஃபைனலாக கன்ஃபார்ம் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா பிரைவசி ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், அதை அக்ரி கொடுத்துக்கோங்க. ஸோ அக்ரி கொடுத்ததுக்கப்புறம் தேங்க்யூ ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் வித் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் லாகின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ ஓகே கொடுத்துட்டு ஸோ நான் வந்து இமெயில் ஐடி பாஸ்வேர்டு போட்டு அதுக்கப்புறம் நான் வந்து என்னோட ஐடியை லாகின் பண்ணுறேன். ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேசிக் இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக பேசிக் இன்ஃபர்மேஷன் மேண்டேட்டரி ஃபீல்ட்ஸ்லாம் கொடுத்து தான் ஆகணும். ஸோ அதில் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க, ஜெண்டர் கேட்டிருக்காங்க. ஸோ எந்த ஜெண்டரோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கண்ட்ரி கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருக்கீங்களோ அந்த கண்ட்ரி கொடுத்துட்டு ஸோ எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து எந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் எந்த சிட்டியோ அந்த சிட்டி நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா அப்லோட் யுவர் ரெஸ்யூம் கேட்டிருக்காங்க. உங்களோட ரெஸ்யூம்ஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் சோஷியல் மீடியா ப்ரொஃபைல் இந்த ஃபேஸ்புக் ப்ரொஃபைல், லிங்க்டின் ப்ரொஃபைல், கிட்டப் ப்ரொஃபைல் இதெல்லாம் இருந்தா நீங்க எடுத்து கொடுத்துக்கோங்க. சோ இது வந்து மேண்டேட்டரி கிடையாது. சோ கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நான் இங்க வந்து நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பட்டனை கிளிக் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் நான் வந்து என்னோட அட்ரஸை கொடுத்துக்கிறேன். ஸோ அட்ரஸை கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா லேண்ட்மார்க் கேட்டிருக்காங்க, கண்ட்ரி, ஸோ ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட், சிட்டி, அதுக்கப்புறம் போஸ்டல் பின்கோடு எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா காப்பியஸ் ப்ரெசென்ட் அட்ரஸ் உங்களோட பர்மனெண்ட் அட்ரஸ் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பர்மனெண்ட் அட்ரஸாக இருந்தால் நான் வந்து ப்ரெசென்ட் அட்ரஸே வந்து பர்மனெண்ட் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். அதனால இதில் வந்து எனக்கு எதுவும் என்டர் பண்ண தேவையில்லை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ எமர்ஜென்சி கம்யூனிகேஷன் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு ஆப்ஷனல் ஃபீல்டு தான், இதை நீங்க வந்து கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. அப்படி ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து இதுவே வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ என்டர் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பட்டன் இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ அந்த ப்ரிஃபரன்ஸ் இன்ஃபர்மேஷன்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொஃபைல் டீடைல்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அதில் டோட்டல் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து எந்த எக்ஸ்பீரியன்ஸே இல்லை, நான் வந்து ஒரு ஃப்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கனால ஸோ அதை கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் டோட்டல் இயர் ஆஃப் மந்த் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க, அதுலேயும் ஃப்ரெஷருங்கிறனால 00 கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஸ்கில்ஸ் கேட்டிருக்காங்க, உங்களுக்கு வந்து என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கோ ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ண என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கோ உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கில்லை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கரண்ட் காம்பன்சேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து இப்போ எங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்க எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்களோ ஸோ அதை கேட்டிருக்காங்க. ஸோ வருஷத்துக்கு ஸோ உங்களுக்கு சேலரி கொடுத்துட்டு இருந்தால் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைனா 0ன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் எஜுகேஷன் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ எஜுகேஷன் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து அதர் போஸ்ட் கிராஜுவேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ எந்த எஜுகேஷன் லெவலோ அதை கொடுத்துக்கோங்க. இன்ட்ரெஸ்டட் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த செக்டரில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து படித்து பார்த்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வில்லிங்னஸ் டு ட்ராவல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து ட்ராவல் பண்ண வில்லிங்னஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இன் பர்சன்டேஜ் எனக்கு வந்து கண்டிப்பாக 100% ட்ராவல் வில்லிங்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் 100 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன்.
ஸோ அதுக்கப்புறம் willingness to relocate அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ரீலோகேட் ஆக willingness இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நான் வந்து எஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். நோட்டீஸ் பீரியட் ஆஃப் கரண்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால நான் வந்து இப்போ எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணல, அதனால் ஃப்ரெஷராக இருக்கேன், அதனால பார்த்தீங்கன்னா நில் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஐடென்டிஃபிகேஷன் டீடைல்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஐடென்டிஃபிகேஷன் டீடைல்ஸ் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டூ யூ ஹேவ் ஆதார் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. என்கிட்ட ஆதார் கார்டு இருக்கு. ஸோ ஆதார் கார்டு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து எஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஸோ என்னோட ஆதார் கார்டு நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ நம்பர் என்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ என்னோட நேம் ஆதார் கார்டில் என்ன நேம் இருக்கோ ஸோ அந்த நேமை வந்து இதில் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன், ஐ மீன் என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த 16 டிஜிட் நம்பரை. ஸோ அதுக்கப்புறம் நேஷனாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நான் எந்த நேஷனோ ஸோ அந்த நேஷனை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் டூ யூ ஹேவ் பேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. உங்ககிட்ட பேன் கார்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இருந்தால் வந்து எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க, இல்லைனா நோன் கொடுத்துக்கோங்க. ஸோ இருந்தால் வந்து அந்த பேன் கார்டை என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹேவ் யூ எவர் ஒர்க்ட் இன் அஸ் கம்பெனி ரிலையன்ஸ் குரூப் அசோசியேட் வித் கம்பெனிஸ் பிஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஏதாவது ரிலையன்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து நோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இஃப் எஸ் ப்ளீஸ் ஷேர் எம்ப்ளாய் கோட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எம்ப்ளாய் கோடை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் சப்மிட்டட் ட்ரூ பெஸ்ட் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதை கிளிக் பண்ணிட்டு நான் சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா எனக்கு வந்து அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிரும். சப்மிட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்தராக மெயில் வரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் ஜியோ கிராஜுவேட் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ரோலுக்கு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ்காரங்க வந்து எவ்வளோ கொடுத்துட்டு இருக்காங்கன்னா 4.2 LPA வரைக்கும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ மீன் வந்து ஃப்ரெஷர்லேருந்து 1 year எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் வரைக்கும் உங்களுக்கு வந்து 4.2 LPA வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து மந்த்லி சேலரியாக போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்னா மந்த்லி 35,000 அரௌண்ட் 36,000 உங்களுக்கு வந்து வரும். அந்த 36,000 நீங்கள் வந்து ஹோம் டெக் சேலரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 31 to 32 சேலரி வந்து 31 to 32 ருபீஸ் நீங்கள் வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ரொம்பவே உங்களுக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்ன கான்டென்ட் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கான்டென்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டு நான் உங்களுக்கு வந்து டெலிவர் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஸ்யூம்ஸ் வந்து ஆப்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களோட ப்ரொஃபைல்ஸை மூவ் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா ஜியோ வந்து இந்த கேரியர்ஸை வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரெஷருக்கு இந்த ஜாப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ மீன் அந்த இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி ஸோ இந்த ஜாபை வந்து அப்ளை பண்ண சொல்லி இந்த ஜாபை கெட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.